வணக்கம். சிசிஎஸ் E2T 2024, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2024 கேட்ட ஒரு கணக்கு. எத்தனாவது கணக்குனா 37வது கணக்கு. 10,890 ஏ மற்றும் பி என்ற இரண்டு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? பிக்கு கொடுக்க தொகை எவ்வளோங்கிற. இப்போ ஏக்கு வந்து அப்போ 4, பிக்கு வந்து 5. அப்போ இந்த 10,890 ஏயை விட பிக்கு அதிகமாக கிடைக்குது. அப்போ இதில் கொடுத்துருக்கிறதுலையே அதிகமான அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்கள். இப்போ 10,890 பாதி அளவு பார்த்தீங்கன்னா 10,890 பாதினா இப்போ 2ஆல் வகுத்தா தெரியும். 2 10, 4 2 8, 4 2 8, சரி 90 தானே, இதை ஒன்று இருக்குது. 2 10, 5,445. அப்போ பாதி சதவீதமே இவ்வளோ இருக்குது, 5,450. அப்போ 5,445 + 5,445 கூட்டினாதே 10,890. அப்போ ரெண்டுமே 5:5 விகிதத்தில் இருந்தால் தான் இது வரும். அப்போ இது கிடையாது. அடுத்த அதிகமான தொகை எவ்வளவு? 6,050. 6,050 இதுதான் என்னது? பின்னு வச்சுக்கிறோம். அப்போ ஏ என்னது? அப்போ கழிங்க. 10,890 6,050 கழிங்க. 6,050 கழிச்சோம்னா 0, 9 5 4, 8, 10 6 4,840. அதுவும் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ரைட். அப்போ ஏங்கிறது என்னது? 4,840. இது வந்து என்ன இருக்கணும்? 4:5 விகிதத்தில் இருக்கணும். அப்போ இது 4ஆல் வகுப்படணும், இது 5ஆல் வகுப்படணும். வகுப்பட்டுச்சுன்னா நமக்கு இதில் பி ஆன்சர் கரெக்டாக வரும். ஏன்னா பியோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இது 1 4 4, 7 4 8, 1 4 4 0. அப்போ 4ஆல் வகுப்படுது. இதை பாருங்கள், 6ல் வந்து 1 5 5, மிச்சம் 1 இருக்குது. 2 10, அடுத்து 1 5 5, மிச்சம் இருக்க 0. 2 சமமாக இருக்குது. அப்போ இது 5 விகிதத்துக்கு இது சமமாக இருக்குது. இது 4 விகிதத்துக்கு 4:5க்கு கரெக்டாக இருக்குது. ரைட்டுங்களா? 1,210 × 4 4,840. 1,210 × 5 இதே விகிதம். சரிங்களா? ஒரே மடங்கு விகிதம். நான் இதை 4ஆல் பெருக்கும்போது இவ்வளோ வருது, ஏக்கு வருது. 5ஆல் பெருக்கும்போது 5வது விகிதத்தில் இது பிக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ அந்த 5 பிங்கிறதுக்கு வந்து 5 வந்து 5ஓட மடங்கு வந்து 6,050. அப்போ இதுக்கு ஆன்சர், சரியான ஆன்சர் சி, 6,050. யாரெல்லாம் இதுக்கு சி ஆன்சர் போட்டிருக்கீங்க, கரெக்டான ஆன்சர் போட்டிருக்கீன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். புரியுதா? அது ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க அமௌண்ட்டில் என்ன செஞ்சுக்கிட்டோம்னா 4:5ன்னு கொடுத்ததுனால இப்போ ஆன்சர்லேருந்தே போகிறோம். அதிகமான அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் பாதியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஆனால் பாதியே என்னதுன்னா 5,445 ஆகுது. இப்போ 2ஆல் வகுக்கும்போது 5,000. அப்போ என்ன வகும்? 2 விகிதமுமே 5,445, 5,445. அப்போ சமமாக இருக்குது. அப்போ அது 4:5 கிடையாது. புரியுதுங்களா? 1:1ன்னு வந்துடும். அப்போ அது கிடையாது. அடித்தோம்னா 1:1ன்னு வந்துடும். அப்போ அது கிடையாது. அப்போ இல்லைன்னா 4:4, 5:5 அப்படி வந்துடும். அடிக்கும்போது 5:5 அடித்தோம்னா 1:1ன்னு வந்துடும். அப்போ அது கிடையாது. அப்போ அதை விட அதிகமாக இருக்கிறது இருக்குது. ஏன்னா பி வந்து அதிகமாக இருக்குது. 5, 4:5. அப்போ பி அதிகமாக இருக்குன்னா 6,050 எடுத்துக்கிறோம். எதுக்கும் 6,050 எடுத்துக்கிறோம்னா அப்போ ஏ என்னன்னு தெரியணும். அப்போ தான் நமக்கு விகிதம் கண்டுபிடிக்க முடியும். ஏ அப்போ பியில் உள்ள அமௌண்ட்டை கழிச்சோம்னா 4,840 வருது. அதை ஏன்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த ஏங்கிற வீதம் வந்து 4:5. அப்போ 4ஆல் வகுப்படணும். இது வந்து 5ஆல் வகுப்படணும். வந்து 2க்கும் ஒன்றா கிடைக்கும். அப்போ இந்த 4ஆல் அடிக்கும்போது 1,810 கிடைக்குது. 5ஆல் வகுக்கும்போது 1000. அப்போ 4:5 கிடச்சிருச்சா? அப்போ 5 பி வந்து 5 விகிதம். 5 விகிதம் என்னது? 6,050. 6,050 இதுக்கு சரியான ஆன்சர். சரிங்களா? யாரெல்லாம் இது சரியாக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.